நான் ஒரு இடத்துல போய் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 வயது முதியவர் 60 வயசு இருக்கும். இந்த ரோடு சரியா இல்லாத காரணத்தினால் குடிமலர்கள் கீழே விழுந்து அவர் இடுப்பு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. இப்போ நான் பார்த்துட்டு தான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா முழுமையாக அனைத்து சாலைகளும் இன்றைக்கு பாதாள சாக்கடை திட்டம் அந்த வேலை செய்யறேன்னு சொல்லி போட்டு ஒரு முறையில்லாம் செய்த காரணத்தினால் இன்னைக்கு அனைத்து சாலைகளும் பழுதடைந்திருக்கிறது. அவருடைய ஆட்சி இருக்கும்போது எடப்பாடி முதலமைச்சருக்கு நான் அமைச்சராக இருக்கும்போது எல்லா சாலைகளும் போடப்பட்டது. உடனடியாக கவனிச்சோம். ஒரு பிரச்சனை அப்படின்னா யூஜிடி தோண்டும் போதெல்லாம் ஒரு வீதி தோண்டி அந்த பிரச்சனை முடிக்காம அடுத்த வீதி தோண்டவே விட மாட்டேங்குது. எதை எங்க தோன்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. எங்க வேணாலும் தோன்றாங்க, எங்க வேணாலும் வேலை செய்யறாங்க. யாருக்கும் ஒரு அதிகாரி பாக்குறது இல்லை. ஆகவே இன்னைக்கு மக்கள் மிகவும் சிரமப்படுறாங்க. உடனடியாக அம்மன் கோயில் வீதி அனைத்து சாலைகளும் வேகமாக அந்த யூஜிடி முடிக்கணும். அதே போல எல்லா வீதியும் ஒன்றுக்கு தோண்டக்கூடாது. ஒரு வீதியில மக்கள் போகும்போது ஒரு வீதியை முடிச்சுட்டு அந்த வீதியை ஓபன் பண்ணி விட்டு அடுத்து தோணும். ஆகவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதுக்காக இந்த சாலைகள்லாம் கிட்டத்தட்ட 500 சாலைகள் நம்ம ரெண்டு விட்டோம். இந்த போல ரத்து பண்ணிட்டாங்க. இதுக்குதான் ஒரு நாள் ஃபுல்லா பொறுமையா உண்டாவணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியணும், இந்த சாலைகள்லாம் உடனே செய்யணும். இன்னைக்கு இது வரல செய்யல. இன்னைக்கு மக்கள் மிகவும் சிரமப்படுறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி பாலக்காடு மெயின் ரோட்ல எல்லா பொதுமக்கள் சேர்ந்து 500 பேர் சேர்ந்து இந்த அரசை, இந்த மாநகராட்சியை உடனடியாக இந்த வேலைகளை செய்ய வேண்டும் என்று இன்னைக்கு அவங்களுடைய சொந்த வேலையெல்லாம் விட்டுட்டு ரோட்டில் இறங்கி போராடினாங்க. அந்த போராட்டத்துக்கு மதிப்பளிக்கவில்லை. உடனடியாக இந்த அரசு, இந்த மாநகராட்சி நிர்வாகம் இந்த சாலைகளை போட வேண்டும். அதே போல பழுதடைந்த பகுதிகளெல்லாம் பாத்தீங்கன்னா உடனடியாக இந்த வெட் மிக்ஸ் போட்டு சரி பண்ணணும். அதே போல அவசியம் இல்லாமல் விதிமுறைக்கு உட்பட்டுதான் கண்டிப்பா யூஜிடி தோன்றணும். உடனடியாக தோன்று உடனே தெரிஞ்சுட்டு அடுத்தது போகணும். ஒப்பந்ததாரர் அவருடைய வேலை வேகமா முடியணும் அப்படின்னு செய்யறதுக்கு அது 1-2 இந்த குழி கூட சரியா மூடுறதில்லை. இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. ஆகவே கண்டிப்பாக உடனடியாக இந்த பகுதியுடைய மக்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். அதே போல இங்க இந்த குறிஞ்சிநகர் பகுதியில் நான் அமைச்சராக இருக்கும்போது, அந்த எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது அந்த ஒரு பைப் லைன் போட்டு கொடுத்து அந்த பிரைவேட் ஸ்கூல் இருக்குது அவர்கிட்ட கேட்டு அப்பவே அந்த டிரைனேஜுக்கு நான் அப்பவே சாங்ஷன் பண்ணிட்டேன். இதுவரை அந்த வேலை செய்யும். இப்ப இதெல்லாம் செய்யும் போது அந்த வாட்டர் ட்ரெயின் அவுட் ஆகி அங்க போய் சேர்ந்துருக்கும், ஏரிக்கு போய் சேர்ந்துருக்கும். இந்த வேலைகள்லாம் உடனடியாக அந்த வாய்க்கால் சரி பண்ணணும், அந்த வடிகால் அமைக்கணும், உடனடியாக அந்த சாலைகள் எல்லாம் உடனடியாக இதை செய்யணும். இதெல்லாம் கண்டிப்பாக உடனடியாக செய்யல அப்படின்னா தொடர்ந்து இந்த மக்கள் அவதிப்பட அந்த மக்களை எல்லாம் திரட்டி நேரடியாக கலெக்டர் அலுவலகத்துக்கும் நேரடியாக நானே செல்வேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே உடனடியாக இந்த நிர்வாகம் உடனடியாக வேலை செய்ய வேண்டும். ஆல்ரெடி கமிஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, அதிகாரிக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்